ஹலோ buddies, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, நீங்கள் ஒரு பீட்சா லவராக இருந்தால், இல்லை வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் லவர், இல்லை ஒரு கிராஃப்ட் லவராக இருந்தால் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நம்ம இப்போ பண்ண போகிறது ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட், அதுவும் பீட்சா ஃப்ரிட்ஜ் மேக்னெட். ஸோ இதுக்கு இந்த மாதிரி ஃபோம் கிளேவை வச்சு நல்லா வந்துட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 2 கலர் எடுத்திருக்கேன், லைட் ப்ரௌன் அண்ட் yellow. இந்த 2 கலரையும் நல்லா மிக்ஸ் பண்ணால் பீட்சா பேஸ்க்கான கலர் நம்மளுக்கு கிடச்சிரும். எதுக்கு நான் ஃபோம் கிளே சூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஃபோம் கிளே இஸ் வெரி இன்எக்ஸ்பென்சிவ் கம்பேரிட்டிவ்லி. ஸோ மற்ற கிளேலாம் வந்துட்டு காஸ்ட்லியாக இருக்கும் அண்ட் ஆல்சோ வெயிட் இருக்கும், காயறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், பெயிண்ட் அடிக்கணும், எல்லா வேலையும் இருக்குது. பட் ஃபோம் கிளேயில் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே முடிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இது எல்லா இடத்துலையுமே ஈஸிலி அவைலபிள்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா வந்துட்டு நம்மளுக்கு தேவையான அந்த பீட்சா பேஸ் கலர் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நான் வந்து இதை நல்லா வந்து தட்டையாக தட்டிக்க போகிறேன். ரொம்ப குட்டியான ஒரு மினியேச்சர் பீட்சா தான் நான் செய்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் கூட பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஃபோம் கிளேயோடவே கிடைக்கிற இந்த மாதிரி ஒரு டூல் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த எட்ஜஸ்லாம் மட்டும் கொஞ்சம் வந்துட்டு ஃப்ளஃபி ஆக்குற மாதிரி பண்ணிக்கோங்க. பிகாஸ் அது வந்து பார்க்குறதுக்கு ஒரு ரியல் பீட்சா எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா சைடில் கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சு நீங்கள் ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கப்புறம் பீட்சான உடனே நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது அதுக்கு மேலே இருக்க அந்த மெல்டட் சீஸ் தான். ஸோ அதை வந்து நான் இந்த மாதிரி எல்லோ கலர் கிளே யூஸ் பண்ணிட்டேன். இது வந்து ஷேப் சர்க்கிள் ஆர் ஸ்கொயர் இந்த மாதிரி எந்த ஷேப்புமே வேணாம், அது ஒரு மாதிரி இர்ரெகுலராக பண்ணுங்கள், அதுதான் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம க்யூட் மினியேச்சர் பீட்சாவில் வந்துட்டு சூப்பராக பார்ட்டிஷன் மாதிரி பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் வேறு எதுனா நைஃப் இல்லை ஸ்கேல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்ன தான் நம்ம யாருக்கும் வெஜிடபிள்ஸ் பிடிக்காதனாலும் பீட்சா மேலே இருக்க வெஜிடபிள்ஸ் மட்டும் நம்ம ரொம்பவே விரும்பி சாப்பிடுவோம். ஸோ அதுக்காக கண்டிப்பாக வந்துட்டு க்ரீன் வெஜிடபிள்ஸ், ஸோ நான் வந்து இதை ஒரு கேப்சிகமாக ப்ரிப்பேர் பண்ணி இதை வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் வேறு எதுனா வெஜிடபிள்ஸ் பிடிக்கும்னா கூட இது மேலே நீங்கள் டாப்பிங்ஸாக போட்டுக்கலாம். கேப்சிகம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா ஐகானிக்கான ஆலிவ்ஸ். இந்த ஆலிவ்ஸ் வந்து நான் எப்படி பண்ணேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன், அது நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, இட்ஸ் வெரி சிம்பிள் டு மேக். அதுக்கப்புறமா வந்துட்டு இது வந்து டொமேட்டோன்னு சொல்லலாம், இல்லை வந்து நீங்கள் ஒரு நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா இது வந்து நீங்கள் ஒரு பெப்பரோனியாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் டன். சூப்பர் குட் பீட்சா மேக்னெட். நீங்கள் செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜேன் சைனிங் ஆஃப். பை buddies, டேக் கேர், ஹாப்பி கிராஃப்டிங்.